இது ஜாலிலோ ஜிம்கானா. வணக்கம், இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் டான்ஸ் நடனத்துல சூறாவளி, இன்னொருத்தர் பாட்டு பாடுறதுல சூறாவளி. இதோ உங்களுக்காக இர்ஃபானுல்லா ரமேஷ்வரா. ரமேஷ், so nice to have you. Actually நான் சொன்ன டெஃபினேஷன் வந்து கரெக்ட் தான். உங்க 2 பேருக்கும் நீங்க செய்யற விஷயங்கள்ல சூறாவளி. சரியா? வசத்துக்கு பல நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள், நீங்க 2 பேருமே வந்தாலே நீங்க பண்ற டான்ஸுக்கும் அவர் பாடுற பாட்டுக்கும் நிறைய வரவேற்பு இருக்கும். ஸோ இர்ஃபான் சார், நீங்க சொல்லுங்க, உங்களோட ஜேர்னி, உங்களோட பயணம், நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க, உங்க போட்டிகள், அதை பத்திலாம் சொல்லுங்க. நான் வந்து ஊர்ல இருக்கும்போது நிறைய கேசட் வரும். எங்க ஃபாதர் வந்து என்ன பண்ணுவாங்க, சிங்கப்பூர்ல வந்து மூவி எல்லாம் அப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மூவி ரெக்கார்ட் பண்ணும்போது கடைசி அந்த மாலை மதுரம், ஒளி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வரும். அப்போ ஊர்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இது படத்தோட பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருக்கு, இங்கே எப்படியாவது போய் பாடணும். அப்போ நான் சின்ன வயசுலேருந்து பாடிட்டு இருந்தேன். ஆமாம், ஒரு 3 வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பாட்டுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே சிங்கப்பூரில் இருந்தாங்க, பிஆர் தான் அவங்க. தம்பி இங்கே படிச்சுட்டு இருந்தாரு. நானும் இங்கே +2 முடிச்சுட்டு இங்கே வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்போ வந்து ஒரு 19 வயசு இருக்கும். சரி. அப்போ இளங்கோ இருக்கார்ல, அவர் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு ஷோ மாதிரி நடத்திட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் பாடுறதுக்கு சான்ஸ் எல்லாம் கேட்டேன். அப்போ பாட விட்டாரு. அப்போ உடனே பாட விட்டு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது அந்த ரெஸ்டாரண்ட்ல. அப்புறம் ஒரு ஆடிஷன் ஒன்று வந்துச்சு, அங்கே போய் பாட ஆரம்பித்தேன். அதுலேருந்து பாடினது தான். அதுலேருந்து பாடி இந்த அளவுக்கு இருக்கேன். தொலைக்காட்சியில் எப்போ கால் எடுத்து வச்சுங்க? ஸோ 93ல் வந்து ஆக்சுவலி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட பாடினேன். அப்புறம் வந்து தேவிகி அவங்க இருக்காங்க, அவங்க ஒரு ஆடிஷன் ஒன்று பண்ணாங்க, இளையநிலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அதுதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சி. அதில் வந்து ஆடிஷனில் வந்து அதில் பாடினேன். சரி, என்ன பாடல் முதல் பாடல்? அரைச்ச சந்திரமும் காட்டுக்குயில் மனசுக்குள்ள. அதான் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ஆடிஷன் பண்ணி நான் பாடின ப்ரோக்ராம் இளையநிலா நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் 95 வேலு விஜயன் சார் வந்து மாலை மதுரம் சொல்லிட்டு ஒரு பாட்டுத்திறன் போட்டி வச்சிருந்தாரு. அதில் கலந்துக்கிட்டேன். அதில் கலந்துக்கிட்டு பாடி 2ஆம் பரிசு. அந்த பாட்டு திறன் போட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சரியான கடுமையான போட்டியா. கண்டிப்பா. அதுல வந்து மகேஸ்வரி வெற்றி பெறுவாங்களா, நீங்க வெற்றி பெறுவீங்களான்னு எங்க எல்லாருக்குமே கமலாதேவி வேற இருந்தாங்க. நாங்களாம் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். அது ஒரு கடுமையான போட்டி. அதுல வந்து நீங்க 2வது பரிசு வாங்கிட்டீங்க. இன்னும் தொடர்ந்து பல பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. அதுல இன்னொரு மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னன்னா, மாலை மதுரம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபைனல்ல வந்து இது ஒரு பொன் மாலை போகுது பாடினேன். அப்ப தமிழ்லாம் வந்து இந்த அளவுக்கு மாதிரிலாம் பேச மாட்டேன், ஓரளவு தான் பேசுவேன், கிளியரா இருக்காது. அப்போ ஹைதர் சார் நின்று இருந்தார் முன்னாடி, தமிழ் மட்டும் கொஞ்சம் பார்த்தேன். அந்த தமிழ் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் அவர் நிறைய டீச் பண்ணிருக்காரு தமிழ். ரமேஷ், அவர் 19 வயசுல ஆரம்பிச்சாரு, நீங்க 1990ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு 13 years old. ஆக்சுவலி என்னோட கதையை கேட்டீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி இனிஷியல் 1991 நான் வந்து மகாராஜ் டான்ஸ் குரூப்ல நான் டான்ஸ் ஆடிட்டேன். பட் பிஃபோர் தட் 1990 உன் மேல அவ்வளவு பெரிய கிரஷ் வச்சிருந்தேன். அந்த முடி இப்படி ஆடுறான், இவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு அவ்வளவு ஒரு பெரிய கிரஷ் உன் மேல. 14 வயசுல இளம் ரத்தம். ஓகே, எனிவே ஸோ 1990ல வந்து நான் ஒரு குரூப் ஜாயின் பண்ணேன். சொல்லலாமா இல்லைன்னு தெரியல, அந்த பேரு டிகே சத்யான்ட்டு ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணேன். கண்ணா இப்போ என்னோட பிரசன்ட் டான்சர். கண்ணா தெரியும்ல, என்னோட டான்சர் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவர் தான் என்னோட லீடர். அப்போ அந்த டைம்ல வந்து எனக்கு டான்ஸ் அறவே தெரியாது. பட் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு டான்ஸ் ஆடுறதுல. பட் அப்போ வந்து கண்ணா, சதீஷ், அப்புறம் சத்யா, இந்த 3 பேர் தான் வந்து மெயின் டான்ஸர். அப்ப நான் வந்து சும்மா எடிப்பொடி மாதிரி அந்த ரிவைண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, என்னடா காம்படிஷனுக்கு அவங்க ஆடுறாங்க, என்னால ஆட முடியலையே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களே. அப்ப வந்து பெக்கியோ சிசில வந்து டான்ஸ் காம்படிஷன் நடக்கும். பெக்கியோ சமூக நிலையத்தை வந்து வருஷம் இந்த நடன போட்டி நடக்கும், பிரம்மாண்டமா நடக்கும். அந்த நடன போட்டியில நீங்க கலந்துக்கிட்டீங்களா? எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அந்த டைம்ல வந்து டிகே சத்யா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பராக தான் போனேன். பட் எனக்கு வருத்தம் இருந்துச்சு. அப்போ எனக்கு வயது வந்து ஒரு 13 வயசு. சரி. அப்புறம் என்னடா இதே தான் நான் இருக்க போறோம், எனக்கு ஆர்வம், ஆனால் டான்ஸ் ஆடவே தெரியாது. ஆனா நடனம் செய்யறதுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு, ரொம்ப ஆர்வம் இருக்கு. அப்போ பிரேக் டைம்ல என்ன செய்வாங்க, இவங்கெல்லாம் வந்து பிரேக் டைம்ல நான் பாட்டு போட்டுட்டு ஆடுவேன், என்னைய சோலோ ஆட சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் எனக்கு தெரியல ஏன் நீ ஆட சொல்றாங்க அந்த மாதிரின்ட்டு. அப்ப எனக்கு ஆர்வம் இருந்தனால நான் வந்து சரி இட்ஸ் ஓகே ஆமா. அப்பதான் மகாராஜ் சுரேஷை வந்து சந்திச்சோம். அவர் யதார்த்தமா ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சிட்டோம்.
அப்பதான் அவர் சொன்னார், நீங்களாம் ஆடுவீங்களான்ட்டு. அப்போ நான் டிகே சத்யால இல்லை. அப்பதான் சுரேஷை சந்திச்சிட்டோம். சுரேஷ் சந்திச்சிட்ட பிறகு தான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. 1991 கலைச்செல்வனோட தீபாவளி நிகழ்ச்சி. எனக்கு ஒன்று அவங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் இஸ் விடிய விடிய நடனம் சந்தோஷம். அதுவும் பாசமலை பாண்டியரி. அந்த டைம் அவுட் ஆஃப். ஸோ எனக்கு சுரேஷோட ஸ்டைல் ஒர்க்கிங், அந்த கொரியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் மகாராஜ் வாஸ் பிக். ஸோ நான் செஞ்சேன், சரி போய் அவர் கூட சேருவோம் சொல்லிட்டு நானும் போய் சேர்ந்தேன். அப்போ எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து சுரேஷ் வந்து ரொம்ப வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து கண்ணாவும் சதீஷும் வந்து எனக்கு டிவியில் வாய்ப்பு கிடைச்சிட்டு அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்க. சரி எல்லாம் ஒண்ணா ஆடுவோமேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம எல்லாம் ஒண்ணா ஆடுவோம். அதே நேரத்துல 14 years old. நடனக்குழு ஒரு உச்சக்கட்ட நிலையில இருந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம், கதவ நிகழ்ச்சியில. ஆமா, அப்ப வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 14 years old தான். என்ன செய்யுது, ஆர்வம் இருக்கு, கத்துக்கிடுச்சு. என்ன எனக்கு அப்ப அந்த டிவி எக்ஸ்போஜர் கிடைச்சிட்டு கடவுள் மாதிரி வந்தாங்க தேவகி. அண்ட் தென் தேவகி வந்து ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல. ஏன்னா வி ஆல் ஆர் வெரி யங், எல்லாம் 14 years old. எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து தேவகி கொடுத்தாங்க. வாரம் நினைத்தால் இணைக்கும், மாலை மதுரம், ஃப்ரம் நாட் ராங், மாலை மதுரம் 1993 1994 அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல வந்து எவ்ரி சண்டேனா ரமேஸ்வரா இருப்போம். இட்ஸ் இதர் ஓப்பனிங் ஐட்டம் ஓ ஃபினாலே ஐட்டம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து 6 பேரோட தான் ஆரம்பித்தோம். நான், கண்ணா, சதீஷ் and other 3 dancers, ஃபீமேல் டான்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. 6 பேர்ல ஆரம்பிச்ச ரமேஸ்வரா ஆமா இப்ப 60 பேருக்கு வந்தாச்சு. ஆமா, அது வந்து சம்டைம்ஸ் வந்து நான் ஏன்டான்னு ஒரு டான்ஸராக பிறந்துன்னு ரிக்ரெட் பண்ணுவேன். சீரியஸ்லி. எதனா ரமேஷ்? எதுனாலயா, நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த 35 இயர்ஸில் நான் வந்து ஆடினதில் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் ஆடிட்டு வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கு பிறகு எனக்குள்ளேயே நான் கேட்டுக்குவேன், இது எனக்கு தேவையா, இது செஞ்சது எனக்கு தேவையா. ஏன்னா அப்ரிசியேஷன் ஒன்று இருக்குல்ல, அது சரியாக நம்மளுக்கு கிடைக்கலன்ட்டு எனக்கு தோணுது. சரி, அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். சரி இர்ஃபான் சார், 1995ஆம் ஆண்டுல நீங்க வந்து 2வது பரிசு பெற்றீங்க மாலை மதுரம் பாட்டு போட்டியில. இப்போ வந்து அடுத்தபடியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த பெரிய போட்டி, பாட்டு போட்டினா ரிதம் 2001ல. அந்த போட்டியில நீங்க பாத்தீங்கன்னா சக பாடகர்களோட நீங்க சேர்ந்து அந்த போட்டியில கலந்துக்கிட்டீங்க. அப்ப அந்த போட்டியில உங்களுக்கு எத்தனாவது பரிசு? ஃபர்ஸ்ட் பிரைஸ். அது உங்க வாயில சொல்லணும் ஆசைப்பட்டேன். பெரிய பெரிய நீதிபதிகள் வந்திருந்தாங்க. அதே நேரத்துல மனு சார் வந்திருந்தாங்க, உன்னிமேனன் சார் வந்திருந்தாங்க, ஹரிணி வந்திருந்தாங்க. இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலி நமக்கு அந்த பாட்டுனா ரொம்ப உயிர். ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டே இருப்போம். அந்த அந்த போட்டிக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம். எனக்கு அது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அந்த ரிதம் 2001ல. இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லலை, மீடியாலே சொல்லலை. ஒரு விஷயம் நடந்துச்சு. சக போட்டியாளர்கள் போட்டி இருக்கலாம். அப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அந்த லைஃப்பில் போகிற டைமுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரிஞ்ச நபர், ரொம்ப பழக்கம் இல்லை, அந்த பாடுற டைமில் என்ன பண்ணாங்க, சும்மா ஆல் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு சும்மா ஒரு அழுத்துனாங்க பாடுற டைமில். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக போச்சு. அது எந்த இதில் பண்ணாரா, எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி பாடின ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தோம். பட் அந்த முகம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் இது வெளியே எங்கேயும் சொல்லவே இல்லை. அது என்ன காரணம் தெரியல. போட்டி இருக்கலாம், பொறாமைங்கிறது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. என்னடா இது, நல்லா விஷ் பண்றாங்க, விஷ் பண்ணிட்டு டக்குன்னு என்ன பண்ணாங்க, அந்த ஒரு அழுத்துனாங்க. எனக்கு ரொம்ப உங்க தொண்டைய டேமேஜ் பண்ற அளவுக்கு அந்த செஞ்சிருக்காங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க இந்த போட்டியில வெற்றி பெற கூடாது இருக்கலாம். ஆனா நான் அந்த மாதிரி நினைக்க முடியல. என்ன இப்படி இல்லாம பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. பட் உண்மை. பட் அந்த ஆளு எனக்கு தெரியும் யாருன்னு. நம்ம அது ரிவீல் பண்ண கூடாது. விட்டுட்டு போட்டியில மட்டும் அவங்க ஃபோக்கஸை வச்சுட்டு கவனத்தை வச்சுட்டு நீங்க வந்து இந்த போட்டியில வந்து பாடி அழகா பாடி முதல் பரிசு. என்ன பாடல் பாடுனீங்க? என்ன சொல்ல போகிறாய், அந்த பாட்டு பாடினேன். பட் இதுல இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து உங்களை பாராட்டுவாங்க, நிறைய பேர் வந்து பாராட்டுற மாதிரி இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். இது நாமெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம முன்னுக்கு வர்றது தான். நிச்சயமா. இப்ப யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன ஃபீல் பண்ணாலும், இப்ப வசந்தத்துல நடக்கிற பெரிய பெரிய நிகழ்ச்சியில இர்ஃபானையும் ரமேஷையும் பார்க்காம இருக்கவே முடியாது. ஆக்சுவலி மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு, நம்மளாம் உட்காந்துருப்போம், சில ஐட்டம்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம்,
திடீர்னு ஒரு கமர்ஷியல் பிரேக் வரும், வந்துட்டோன்னே இர்ஃபான் சார் வந்துருவாரு டப்னு பாடுறதுக்கு. அதுல ஒரு அழகு இருக்கும், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அழகு இருக்கும். அப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருப்போம், எங்கடா ரமேஷை காணோம் அப்படின்னா ரமேஷ் வருவாங்க. அப்புறம் ஒரு ஃபேல வித் ப்ராப்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ். அந்த அழகு ரமேஷ் டெடிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டமுக்கும் விட்டு கொடுக்கறதே இல்லை. தேங்க்யூ. அது எப்படி ரமேஷ்? ரமேஸ்வரா பேருக்காக உண்மையா சம்டைம்ஸ் வந்து எனக்கு சிக் அண்ட் டயர்ட், இதெல்லாம் திருப்பியும் செய்யணுமா, பட் அந்த ரமேஸ்வரா பேருக்காக தான் நான் இன்னமும் உழைக்கிற கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நிச்சயமா. சரி, ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மேல நம்மளாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே சில விஷயங்கள் டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து பேசுவோம். இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி, இடைவேளைக்கு முன்னாடி ஏமாற்றங்களை பத்தி பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றங்களை பத்தி பேச போறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா எங்க ஏமாற்றங்களை பத்தி நாங்க பேசணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஏமாற்றம்னா, இர்ஃபான் சார் தொலைக்காட்சிக்கு வந்து பாட ஆரம்பிச்சிட்டோன்னே நாங்க எல்லாருமே வாவ் சோ ஹேண்ட்ஸம், அதாவது நான் மட்டும் இல்ல, எல்லா பெண்களும் இர்ஃபான் சாரை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு 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 பிரம்மையில இருந்தாங்க. எவ்வளவு அழகா இருக்காரு, ஓ வாவ் சோ ஹேண்ட்ஸம் அப்படின்னு. அண்ட் ஹீ சிங்கிள், ரைட்டா? அது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாருப்பா, எனக்கு கல்யாணம்னு. எல்லாரும் பொண்ணுங்க மனசையும் அவரை உடைச்சு கொட்டி எல்லாம் ஹார்ட் புரோக்கன் தானே இர்ஃபான் சார்? அந்த மனைவி பத்தியும் அந்த பாதை நீங்க எடுத்த அந்த சாய்ஸஸ், அந்த காதல் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, என்னுடைய கல்யாணம் வந்து காதல் கல்யாணம். என்னதான் இருந்தாலும் காதல்ல வந்து எல்லாருக்கும் ஸ்மூதா அமையாது. சில பேருக்கு ஈஸியாக அமைஞ்சிடும், சில பேருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எனக்கும் கஷ்டமான சூழ்நிலை தான். என் மனைவி ரொம்ப விரும்பினாங்க, நானும் விரும்பணும். ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. ஒரு 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 நிலையான ஒரு தொழில் இல்லை. அப்போ எங்கள் ஃபாதர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு, சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பட் நான் படிச்சுட்டு பாடிட்டு இருக்கேன், இதுதான் மெயின். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும், ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பெரிய இதில் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அது தப்பு கிடையாது. பட் அதில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிப்பு இல்லாமல் என் மனைவி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. காதல் என் மனைவி வந்து என்னை விட அவங்க ரொம்ப என்னை நேசிச்சாங்க. விட்டே கொடுக்கல இது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்கல. வாக்குவாதம் ரொம்ப, எனக்கு ரொம்ப பொசசிவ் வேற. நான் ஏதாவது யாராவது கூட ஆடணும்னா பொசசிவ் வரும், ரொம்ப பொசசிவ். ஆமா இர்ஃபான் சார், இப்ப சமீப காலத்துல நீங்க வந்து டான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்து வேற வழி இல்ல, புஷ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி. நானும் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு நானா ஏதாவது அப்பப்போ குறை ட்ரை பண்ணுவேன். நீங்க ட்ரை பண்ண நாங்க பாத்துருக்கோம் சார். சரி, உங்க காதல், அதாவது உங்க மனைவி பத்தி எப்படி இது ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி அவங்க வந்து என்னோட ஃபேன். அவங்க வந்து என்ன நிறைய பார்த்துருக்காங்க, நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. என்னை பார்த்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லப்போனால் மாறன் சாரும் உள்ளே வராரு. அதில் மாறன் சார் நம்பர் யாருக்கோ படிக்கிறதுக்காக நம்பர் கேட்கறதுக்காக எனக்கு அடிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ். ஆமாம், ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கனால, மாறன் சார் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கனால இப்படி கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபோன் வரும்போது அவங்க வாய்ஸ் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்னடா இது திருப்பி கேட்கக்கூடிய வாய்ஸாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன அறியாமலே நான் பேச. உங்க வாய்ஸ் எல்லாரையும் மயக்குது, இந்த வாய்ஸ் உங்களை மயக்கிட்டா? ஆமா ஆமா, அதுதான். வேற அவங்கள பார்க்கவே இல்லை, 2 மாசம் அவங்கள பார்க்கவே இல்லை. ஃபோன்லயே பேசுவேன். பட் அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து, நம்ம அப்படி பேசக்கூடாது, ஒரு பெண்கிட்ட அப்படி பேசக்கூடாது. அப்போ நான் அவங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்குறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டோம், நீங்க சொல்லுங்க உங்க கல்யாணத்துல நான் வந்து ஃப்ரீயா பாடுறேன் அப்படி சொல்றேன். 2 மாசம் ஃபோன்ல பேசிட்டீங்க. ஃபோன்ல அந்த ஈர்ப்பு, அந்த வாய்ஸ்க்காக தான். நானா சொல்லிட்டேனா அவங்களோட பதில் என்ன? அவங்க ஒன்றும் சொல்ல, அவங்க மனசு உடையலையா அவங்க? ஆனா நான் அவங்க கல்யாணத்துல பாடினேன் ஃப்ரீயாவே. அவங்க நீங்க அவங்க கல்யாணத்துல ஃப்ரீயா பாடுங்க, சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்க நீங்க. ஆமா ஆமா. சோ அந்த லவ்ல வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் லைஃப்
பியூட்டிஃபுல் சார். பியூட்டிஃபுல்லா போச்சு. இர்ஃபான் சாருக்கு இருந்த ஃபேன் பேஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இருந்த ஃபேன் பேஸ், ஃபீமேல் ஃபேன் பேஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய இருந்துச்சு அந்த டைம்ல. நீங்க டான்ஸ் பண்ணும்போதே அது வந்து நாங்களாம் பார்த்து எத்தனை பேர் அதை வந்து ரசிச்சு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி எத்தனை ஃபேன் பேஸ் இருந்திருப்பாங்க? இல்ல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சிங்கப்பூர்ல இருக்காங்க, மலேசியா, ஆனா அதிகமா மலேசியால தான் இருக்காங்க நிறைய பேர். ஒரு வாட்டி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபேன் வந்து பியாண்ட் த லிமிட்க்கு போயிட்டாங்க. எப்படி? நான் இந்த பாட்டுக்கு ஆடினேன், நினைத்தாலே நினைக்கும் ஓ மேல ஒரு கண்ணு இதெல்லாம் அந்த பாட்டுக்கு ஆடினேன். பட் இவங்க ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு தெரியல. அப்ப என்னோட அமுக்கியோல தான் நான் இருந்தேன். லெட்டர் பாக்ஸ்ல என்னைய ட்ரா பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி ரொம்ப அசிங்கமான ஒரு பிக்சரை வரைஞ்சி போஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப அஃபெண்டட் ஆயிட்டு. ஏன் அந்த மாதிரி போட்டாங்க? இந்த மாதிரி கூட ஆள் இருக்கா? ஏன்னா சில பேர் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. சரி. ஒரு டான்ஸரை வந்து ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. டில் டுடே அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது எனக்கே தெரியல. எங்க போனாலும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. அதுவும் ஒரு ஃபோக் டான்ஸரா இருந்தா அவங்கள வந்து வேற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. குத்து டான்ஸ் பண்ணும்போது அந்த டைம்ல நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா 90ஸ்ல நான் வந்து கிராமிய பாட்டு தான் கொடுத்தேன். நிறைய அதிகமாவே கிராமிய பாட்டு. ஏன்னா எனக்கு ஃபோக் டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். அதோ நீங்க ரொம்ப நல்லா ஆடுவீங்க. ஆமா, அந்த 90ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஏன்னா அந்த டைம்ல எங்களுக்கு தான் தெரியும், எங்க டான்சர்ஸுக்கு தான். ஏன்னா யாருமே அந்த டைம்ல வந்து வேலை இல்லை, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டைம்ல வந்து எங்க பேரண்ட்ஸ் தான், எங்க அம்மா, என்னோட டான்சர்ஸோட அம்மா, அவங்க சாரியை கொடுக்கறது, அவங்ககிட்ட இருக்கிற அக்சஸரிஸை கொடுக்கறது, ஷேர் பண்றது. எஸ்பெஷலி மை மதர் அண்ட் மை டான்சர்ஸ் கண்ணா, சதீஷோட அம்மா எல்லாம் அவங்க சாரீஸ் எல்லாம் டொனேட் பண்ணுவாங்க காம்படிஷனுக்கு. சுரேஷ் காலத்துல இருந்து நான் வந்து கத்துக்கிட்டது என்னன்னா, காஸ்டியூம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரமேஸ்வரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் வந்து நான் வந்து டான்ஸோட காஸ்டியூமுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா the first impression நம்ம காஸ்டியூம் டிவில பார்த்தா கலர்ஃபுல்லா இருக்கணும், ரிச்சா இருக்கணும். அதுதான் வந்து அட்ராக்ட் பண்ணுது ஆடியன்ஸை. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் அதை எஃபர்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் நீங்க கேட்டீங்களே, டிசப்பாயின்மெண்ட் வந்து நான் ஐ டோன்ட் டிசப்பாயிண்ட் மை ஆடியன்ஸ். பிகாஸ் எதிர்பார்ப்புகள் ரமேஸ்வரா மேல வந்து காஸ்டியூம்ஸ், அந்த துடிப்பு நாங்கள். ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த 5 நிமிஷம் இந்த 3 நிமிஷத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஆடுறது. பிகாஸ் மை ஹெல்த் இஷ்யூ, ஐ காட் சம் ஹெல்த் இஷ்யூஸ். தெரியும் ரமேஷ், அதை பற்றியும் பேச போகிறோம். ரமேஷ் வந்து எவ்வளோதான் இவ்வளோ கம்பீரமான டான்ஸ் ஆடுறதுனால உடம்பு சரியில்லாமல் கூட இருந்த நிலையில கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஹார்ட்ல வந்து உங்களுக்கு சரியான பெயின், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இருந்தப்போ. ஹார்ட் அட்டாக் வரவில்லை, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஐ வென்ட் த்ரூ ஹார்ட் அட்டாக் வந்து ஐ வென்ட் த்ரூ சர்ஜரி. எனக்கு வந்து என்ஜியோகிராம், எனக்கு 4 ஸ்டென்ட்ஸ் வச்சிருக்காங்க. என்ன என்ஜியோகிராம் முடிஞ்சு நான் ஐசியூவில் நான் இருக்கேன். அப்போ தான் வந்து டைரக்டர் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு சொன்னார், ரமேஷ் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, லைவ் ஷோ, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு. நான் ஒன்றுமே சொல்ல, பிகாஸ் என்னோட நோயினால என்னோட டான்ஸஸ் பாதிக்கக்கூடாது. அப்புறம் ஓகே சார், நான் உங்களுக்கு அடிக்கிறேன், உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ஐ டீன்ட் டெல் தட் ஐ வாஸ் அட்மிட்டட். நான் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. அப்போ நான் ஐசியூவில் வந்து வி கான் யூஸ் ஃபோன். அப்புறம் ஐ இன்ஃபார்ம் மை டான்ஸர் சுகந்திக்கிட்ட சொல்லி அவங்க தான் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சி போயிட்டு ஆன் த வே ஐ வாஸ் மெசேஜிங் தட் பர்சன். ஐட்டம் கொடுத்தாரு, கொரியோகிராஃப் பண்ணேன் எல்லாம். எனக்கு நான் டிஸ்சார்ஜ் பண்ணி 3rd day I went for rehearsal. உடம்பு சரியில்லை, அதனால என்னால் ஆட முடியலன்னு நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த டைரக்டர்கிட்ட சொல்லி இருக்கணும். இதனால வர விளைவுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் உங்களோட பேஷன், உங்களோட டெடிகேஷன் எனக்கு புரியுது ரமேஷ். ஆனால் மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும். புரியுதா? கண்டிப்பா. அவங்க தெரிஞ்சிருந்தா அவங்க விட்டுருக்கவே மாட்டாரு டான்ஸ் பண்றதுக்கு. இல்ல அவரும் வந்து அந்த கலையை விட்டுருக்க மாட்டாரு அவரும். இல்ல அதனால தான் வந்து எனக்கு நான் அந்த என்ஜியோகிராம் போன பிறகுதான் எனக்கு எனர்ஜி ஒன்னும் கூடிட்டு. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றது இதுக்கு, ஏன்னா எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கல்ல, ஃப்ரெஷ் ஆயிட்டு. புரியுது ரமேஷ். இதை பத்தி நான் வந்து நிறைய பேசியிருக்கோம் ஆக்சுவலி. இப்போ வந்து அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க வந்து நிறைய பாடகர்களுக்கு வந்து பேக்கப் பண்ணியிருக்கீங்க. அது வந்து சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க எப்போதுமே அவங்க முன்னணியில வைக்கும் போது அவங்க நல்லா பண்ணணும்னு தான் நீங்க எப்போதுமே ஆசைப்படுவீங்க. அதுல வந்து நீங்க பின்னாடி அவங்க பின்னாடி ஆடும்போது ஈடு கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஐட்டம்க்கே ஒரு ஒரு அழகு, ஒரு எனர்ஜி கொடுக்குறீங்க. ஆனா அதுல வந்து உங்களுக்கு நன்றி வந்திருக்கா? சில டைம் கிடைக்கும், சில டைம் கிடைக்காது. எனக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்களா, நடனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்களா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஒரு ஷோவை கலர்ஃபுல் ஆக்குறதே நம்ம டான்சர்ஸ் தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம டான்சர்ஸ்க்கு ஏன் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க? அதுதான் என்னோட கேள்வி. இது நான் கேட்கல. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, எங்க அம்மா ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கேட்பாங்க,
எத்தனை வருஷம் நீ இந்த இண்டஸ்ட்ரியில இருந்த, என்னத்தை சாதிச்சிருக்க? ஸோ அந்த டைம்ல எனக்கு எங்கள் அம்மா கிட்ட எப்படி, நாட் ஓன்லி மை மதர், ஈவன் மை அவுட் சைட் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ செய்கிறடா நீ, உனக்கு என்ன கிடைச்சிட்டு? நான் சொன்னேன் எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அந்த மரியாதை கொடுத்து ரமேஸ்வராக்கு ஒன்றும் ஐட்டம் கொடுக்குறாங்களே, அதுக்கு வந்து வசந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வசந்தம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த மரியாதை கொடுத்து நம்ம ரமேஸ்வரா அங்கீகாரம் கொடுத்து வைக்கிறாங்க, அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். பட் ஆடியன்ஸ் கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அந்த 3 நிமிஷம் வந்து நம்ம உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம், ஆனால் அந்த 3 நிமிஷத்துக்கு நம்ம 1 மாதம் 1 வாரம் 2 வாரம் கஷ்டப்படுறோம். அதுக்கு பின்னாடி உட்காந்து இவன் என்னடா இப்படி தான் ஆடிக்கிட்டு இருப்பான், அது வந்து ஒரு அது ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஏன்னா ரமேஸ்வரா வந்தாலே அது எனக்கு புரியல, இப்படின்னா என்னது? இன்னைக்கு வரைக்கும் ரமேஸ்வரா இப்படி நான் பறந்துருக்கேன், am I Superman? இன்னும் லாஜிக், டான்ஸ் எப்படி ஆடுவாங்க? கையை தூக்காம காலை தூக்காம டான்ஸ் எப்படி ஆடுது? கிரால் பண்ணுறதா? நோ, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் திஸ் டு த பப்ளிக் பிகாஸ் ஆல்வேஸ் ஐம் கெட்டிங் வெரி இரிட்டேட்டட். ஒன்று வந்து ஸ்ப்ரிங் பாட் மாதிரி நான் ஆடுறேன்னு சொன்னாங்க, 8 கவுண்ட்ஸ்க்கு 16 ஸ்டெப்ஸ் போடுறேன், அப்போதானே டான்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரபுதேவா வந்து அந்த ஸ்ப்ரிங் பாட் மாதிரி ஆடும் போது ஏற்றுக்க முடியும், இந்த ரமேஷ் ஸ்ப்ரிங் பாட் மாதிரி ஆடுறதுக்கு ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? பிகாஸ் நம்ம லோக்கல், இங்கே லோக்கல் வந்து லோக்கலுக்கே வந்து அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ எப்படி நம்ம முன்னேறுது? இப்படி தான் இருப்போம். நீங்களே நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலன்னா யார் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க? எக்ஸாம்பிள், அந்த கோவிட் டைமில், திஸ் இஸ் ஃபார் த சிசி ஆர்கனைசர்ஸ். சிசி ஆர்கனைசர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா, கோவிட் டைமில் வந்து டான்ஸஸை, சிங்கப்பூர் டான்ஸஸை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. ஏன்னா வெளிநாட்டு மலேசியன் டான்ஸஸ்லாம் அழைச்சிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தே யூஸ் தாஸ். அந்த தீபாவளி நிகழ்ச்சிக்கு மட்டும் எனக்கு 16-17 நிகழ்ச்சி கிடச்சிச்சு. போன வருஷம் 0, நத்திங். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களே நம்மளுக்கு அந்த அப்ரிசியேஷன் அங்கீகாரம் கொடுக்கணும், யார் நம்மளுக்கு கொடுக்க போறா? நம்ம ஒரு ஸ்டூடியோக்கு போவோம், மேக்கப் ஆர்டிஸ்ட், த ட்ரீட்மெண்ட் இஸ் கிவன் டிஃப்ரெண்ட்லி. ஓ டான்சஸ் யோ கோ தேர், cannot யோ புட் பேஸ் அண்ட் கம். டான்சஸ் வந்து குறைச்சி பார்க்காதீங்க, நம்மளும் வந்து ஈக்குவல் தான். சிங்கர்ஸ்க்கு, டான்சஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் நம்மளும் we also are artists. சமமா பார்க்கணும். ஆனா இங்க வந்து ஐம் சாரி டு சே, எனக்குன்ட்டு ஒரு கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பையனை வந்து ஒரு டான்ஸரை ஆக்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன், ஆக்க மாட்டேன். பிகாஸ் அந்த வழி என்னோட போயிட்டோம். இருக்காங்க 100%ல 50% சப்போர்ட் பண்ற ஆள் இருக்கா, 50% வந்து நம்மளை பத்தி எவ்வளவு மட்டமா பேச முடியுமோ அவ்வளவு மட்டமா பேசுற ஒரு கூட்டமும் இருக்கு. கீபோர்ட் வாரியர்ஸ் உட்காந்து டைப் பண்றது, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கு இதுல. அந்த 50% 100% மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரமேஷ். இந்த 50% மறந்துடாதீங்க. நாங்களா வந்து cheerleaders ரமேஸ்வராக்கு. எனக்கு எந்த நிகழ்ச்சி போனாலும் ஜனனி வந்து எனக்கு அவங்க குரல் கேட்கணும், அப்பதான் நான் கேட்பேன் வரீங்களா ஷோக்கு. இந்த நிகழ்ச்சி மூலம் நிறைய விஷயம் நான் சொல்லலாம், பட் I just don't want to offend anybody. நான் யாரையும் மனசை புண்படுத்த விரும்பல. நாங்களும் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களை மனநிலையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க சொல்ற விரும்புற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா உங்க மனசுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். நிறைய விஷயம் இருக்கு ஜென்னி, நிறைய விஷயம் இருக்கு. சரி, ஏமாற்றங்களை பத்தி பேசியாச்சு. ரமேஷ், you okay? I'm okay. I'm always okay. சரி, இப்போ நல்ல விஷயங்களை கொஞ்சம் பேசுவோம். நீங்க 2 பேருமே கலைஞர்கள் மட்டும் கிடையாது, பிசினஸ்ல இப்ப வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டீங்க. சரியா? நீங்க வந்து இப்ப இர்ஃபான் சார் உங்க பிசினஸ் பத்தி பேசுங்க, அதன் வளர்ச்சியை பத்தி பேசுங்க. நான் வந்து என்னுடைய படிப்பு முடிச்சுட்டு நான் ஒரு மணிச்சேஞ்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது நாளடைவில் அப்படியே குறைஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ எங்கள் ஃபாதர் வந்து ஒரு சின்ன மொபைல் பிஸ்னஸ் ஒன்று வச்சுருந்தாரு. லோக்கல்லே வந்து என்ன பண்ணுவார், இந்த ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி மினி மார்ட்டில் இந்த டாமிட்ரியில் சப்ளை பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்னார் இதை எடுத்து நடத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ எனக்கு மணிச்சேஞ்சில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபாதரோட பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் ஸ்டடி பண்ணி டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுற லெவலுக்கு போனேன். பங்களாதேஷ்லேருந்து, அப்புறம் வந்து சைனா, மலேசியா, துபாய், இந்த மாதிரி ஒரு லிங்க் கொஞ்சமாக லிங்க் பிடிச்சி சொந்தமாக டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் வாங்கி இங்கே ஓரளவுக்கு டாமிட்டரியெல்லாம் ஃபுல்லாக சப்ளை பண்ணுற மாதிரி இப்போ பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். அதான் பெரிய வேலை, பெரிய விஷயம் அது. ஆமாம், எந்த நாட்டிலேருந்து வந்தால் கூட இந்த நாட்டில் ஒரு நம்மளுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கறது தொழிலில் தெரிஞ்சிச்சு. ரமேஸ்வரா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனால் உண்மையான உழைப்பு இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அது சிங்கப்பூர்ல நிச்சயமா கிடைக்கும். சில பேர் நம்ம உதாசனப்படுத்த வேண்டியதுதான், எல்லாரும் நம்ம திங்க் பண்ண தேவையில்லை. ஆனா நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட இது பண்ணுறது. எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க,
நான் வியாபாரம் பண்ணேன், இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப தொழில்ல வந்து இவ்வளவு வளர்ச்சி கண்டிருக்கீங்க, அதுல சவால்களும் நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க மியூசிக் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமா, அது விட எனக்கு மனசு, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கனால எனக்கு அதை விட மனசு இல்லை. இது ஒரு மூச்சு மாதிரி. இது வந்து இது பண்ணாதான் அன்னைக்கு உள்ள நாள் எனக்கு நல்லா இருக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது போகாது. ரமேஷ், உங்களோட அலங்காரத்துறை பெரிய டேக்கோ, இதை பத்தி நானும் நிறைய பேசியிருக்கோம். நீங்க சொல்லுங்க, பெரிய வளர்ச்சி கண்டிருக்கேன் சிங்கப்பூர்லயும் மலேசியால வந்து ஜேபியில் மட்டும் கிடையாது, KLP நான் ஃபோன் பண்ற நேரத்துல ஜெர்னி நான் வந்து கேமரா ஐலண்ட்ஸ் போறேன், அடுத்த வாரம் ஈப்போக்கு போறேன்னு என்ன சொல்லுவீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லி வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, என்னோட ஜேபியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். டெக்கோன்ட்டு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணல. என்னோட ஃப்ரெண்ட் சன்னோட நேமிங் செரமனிக்கு வந்து பேர் வைக்கிற அந்த விழாக்கு வந்து நான் டெக்கோ அண்ணன் செஞ்சு கொடுங்கன்னு. சரி, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மிக்கி மவுஸ் அந்த பலூன் ஹாஸ்லாம் வச்சு செஞ்சு கொடுத்தேன். அப்போ வந்தவங்களாம் நிறைய பேர் வெரி நைஸ், எங்கே ஆர்டர் பண்ணீங்கன்ட்டு. அப்போ என் கூட்டாளி தான், அவர் தான் வந்து ஒரு இது போட்டார், அண்ணா ஏன் நீங்கள் ஆரம்பிக்க முடியாது, இது டெக்கோ நல்லா தானே இருக்குன்ட்டு. அப்போ ஒரு ஆர்வம் வந்து சரி பார்ப்போன்ட்டு. அப்போ டான்ஸும் இருந்தேன். சரின்ட்டு நானும் ஒரு கம்பெனி செட்டப் பண்ணிட்டு ஜெய்பிலே ஒரு சின்ன கடை. அப்போ ஜெய்பியில் வந்து அந்த டைம் 10 years ago சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ இந்த ரமேஸ்வரா பேரை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக போயிட்டு. ஏன்னா ஏற்கனவே ரமேஸ்வரா ஃபேன்ஸ்க்கு அங்கே ஒரு பேஸ் அங்கே இருக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து வருத்தப்படல. மொதல் தேங்க்ஸ் வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, பேரை சொல்லல, அவங்களுக்கு. ஏன்னா நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது அவங்க கேட்ட ஒரே கேள்விதான் அது, உங்க பேங்க் பேலன்ஸ் லெவலில் இருக்குன்னு கேட்டாங்க. இஃப் யூ கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் ஹியர், யூ நோ கோயிங் டு செட்டில் டவுன், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அவங்களுக்கு தான் மொத நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவங்க அந்த வார்த்தையை கேட்கலன்னா இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்க மாட்டேன். அவங்க நீ காஸ்டியூம்ல இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களே, டெக்கோல நிச்சயமா எஃபர்ட் போடுவீங்க, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. நம்பிக்கை சந்தோஷம். ஏன்னா இங்க போட்ட அந்த உழைப்புல வந்து இன்னைக்கு அங்க எனக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். இன்னும் பல விஷயங்களை பேச போறோம். இது ஜாலிலோ ஜிம்கானா, மனத்திறந்து பேசுறோம். இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி, இப்ப இர்ஃபானையும் ரமேஷையும் கூல் டவுன் பண்றதுக்கு தான் இந்த விளையாட்டு. ரொம்ப சிம்பிள். உங்க முன்னாடி இந்த பந்துகள் இருக்கு. அந்த பச்சை கலர் கப்பெல்லாம் பாக்குறீங்களா, அதுல வந்து இந்த பிங் பாங் பந்துகளை வந்து பவுன்ஸ் பண்ணி அங்க உள்ள லேண்ட் பண்ணணும். 5 பால் அந்த எந்த 5 கப்புல லேண்ட் பண்ணதோ அவங்க தான் வெற்றியாளர். பரிசு என்னவோ? பரிசு வர நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்புறமா. ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. உங்களோட வந்து ஆரஞ்சு பந்து தான், உங்களோட வந்து வெள்ளை பந்து தான். நீங்க வந்து கரெக்டா அது வந்து அங்க பச்சை கப்புல மட்டும் லேண்ட் பண்ணோம். 5 கலர் எது? 1 2 3 லெட்ஸ் கோ. ரமேஷ் ஒரு பச்சை கப்புல இருக்கு. ரமேஷ் 2 பச்சை கப்பு. இர்ஃபான் சார் 1 பச்சை கப்பு. ரமேஷ் 3 கப்பு. ஓகே போச்சு, அவ்வளவுதான். நானே இதில் வெற்றியாளர் ஜெரடி. சரி, அடுத்து ஒரு சின்ன போட்டி. எப்படின்னா, நாங்க வந்து படங்கள் காட்டுவோம். அந்த படங்கள் வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிறவங்கள பத்தி தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை வச்சு அப்புறம் நீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் பேசணும். சரி ரமேஷ், ரெடியா? முதல் படம். கரெக்டா சொல்லுங்க. இப்ப இடையில வந்து வந்தாங்க சிங்கப்பூருக்கு, நீதிபதியா வந்தாங்க. சித்ராமாவா? கரெக்ட். சார் அங்க பாருங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச பாடகி. என்னோட ஃபேஸ்புக்ல அவங்க ப்ரொஃபைலா இருக்காங்க. ரொம்ப ஹம்பல். இவங்கள்ட்ட நிறைய கத்துக்கணும். அது பெரிய இசை மேதாவி. ஆனா அவங்க பேசுறது ரொம்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க. கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். இவட்டையும் கத்துக்கணும், எஸ்பி பாலாசார்ட்டையும் கத்துக்கணும். உங்க பாட்டை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க? அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஒரு வாட்டி அந்த ஒரு ஹைதர் சார் ப்ரோக்ராம் நினைக்கிறேன், கடைசியா அந்த எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு ஆரம்ப லைன்ல வந்து ஒரு 2 பாவை நான் வந்து கட் பண்ணி ஷார்ட்டா பாடிட்டேன். கஷ்டமா போச்சு. சித்ராம்மா கூட நம்ம ரிஹர்சல் நல்லா பாடிட்டேன். சரி, லைவ்ல வந்து கொஞ்சம் ஒரு 4 பால பாடணும், நான் 2 பாலா பாடிட்டேன். அது ஒன்றும் தப்புன்னு கிடையாது. பட் அந்த என்ன நம்ம ஷார்ட் பண்ணி பாடிட்டோம். அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க, எனக்கு சங்கடமா போச்சு. மிஸ்டேக் ஆகல. அப்புறம் அவங்க என்டர் பண்ணி பாடிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நான் க்ளோஸாக போயிட்டு, அம்மா மன்னிச்சிங்கம்மா, நான் இந்த
இல்லை நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. போதும், அது போதும். எனக்கு அதே பெரிய ப்ளஸ். அவங்க கூட நின்று பாடினதே பெரிய விஷயம். பெரிய விஷயம். சரி, நைஸ். அடுத்த படம். ஓகே ஓகே. இவங்கள வந்து சிங்கப்பூர் சரோஜா தேவின்னு சொல்லுவாங்க. விக்னேஸ்வரி. விக்னேஸ்வரி. நிறைய ஆரம்ப காலத்துல இவங்க தான் நிறைய சாங் டூயட் பாடியிருக்கோம். ஆனா மியூசிக் நாலேஜ் நிறைய இருக்கு அவங்களுக்கு. நம்ம பெரும்பாலும் ரெக்கார்டிங்ல அவுட்டோர் போனோம்னா மியூசிக் பத்தி தான் பேசிட்டு வந்திருப்போம். பாட்டுல வந்து ரெக்கார்டிங்ல உட்காந்தாங்கன்னா சின்ன விஷயம் கூட அவங்க ரொம்ப நோட் பண்ணி பாடுவாங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணா கூட நம்ம எதுவும் கரெக்ஷன் சொல்ல தேவையில்லை, அவங்களே சொல்லிப்பாங்க. அது மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி பர்ஃபெக்டா பாடுவாங்க. டைம் எடுத்தாலும் சூப்பர். சார், அமர்க்கல தீபாவளியில் நீங்க 2 பேரும் செஞ்ச அமர்க்கலத்தை நான் பார்த்தேன். எல்லாம் அவங்க தான் நான் புஷ் பண்ணி விட்டதே. அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இவங்கள்ட்ட என்ன ஒரு பியூட்டினா, நம்ம வந்து ஆட வைக்கணும்னு நினைச்சிட்டு நம்மகிட்ட எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கிடுவாங்க. இது செய்யுங்க, இது போதும், உங்களுக்கு இது போதும் சொல்லிட்டு அப்படியே சொல்லி பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இவங்களுடைய கோரியோகிராஃப் தான் இது. அவங்க எனக்கு என்ன வருமோ அது ஓரளவுக்கு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. சரி, அடுத்த படம். இர்ஃபான் சார். ஓகே. இவர் தான் முதல் முறையா லோக்கல் பாட்டு கம்போஸ் பண்ணவர் சிங்கப்பூர்ல. ரஃபி சார். ரமேஷ் வேற லெவல். ரஃபி உங்க குருல? மானசீக குருன்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப பிடிச்ச பாடகர் எனக்கு. ஊர்ல இருக்கும்போதே இவருடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன். இவர்கிட்ட ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். எல்லாரும் பாடுவாங்க, பட் இவருடைய பாட்டு அந்த பாவம் வந்து நல்லா இருக்கும். இவர் ஏன் அந்த கருப்பாயி அந்த பிரேக் த்ரூ மட்டும் பண்ணாரு? நிறைய பண்ணியிருக்கணும். அவர் அப்பவே ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் பாருங்க, அந்த அவரோட பாட்டு மந்திர வச்சாரு, அது வந்து காலத்தால் அழியாதது. அது போயிட்டே இருக்கு. அந்த ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் 2 பா வந்தாலே கண்டுபிடிச்சிரும். ஆனா அது நிறைய பண்ணியிருக்கணும்னு தோணுது. சரி, குட். இப்ப 2 பேரும் இடம் மாறிக்கோங்க. முதல் படம் ரமேஷுக்கு. நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. அனிதா யாவு இல்ல, சிரிப்பு தான். சிரிச்ச முகமா இருக்கும், ஸ்மைல் நல்லா. எனக்கு சிரிச்ச முகமே 32 பழுத்துன்னா அனிதா யாவு. பிரகாசமான ஃபேஸ். பிரசன்னா. எஸ். ஓகே. ஓகே. பிரசன்னா. சொல்லுங்க, பிரசன்னா பத்தி சொல்லுங்க. பிரசன்னா கூட நான் வந்து 1992ல ஆடி இருக்கேன். அப்ப நான் மகாராஷ்டிரா இருந்தேன். அப்ப எப்படி எனக்கு பழக்கமா இருந்துச்சுன்னா, சுரேஷ் வந்து இவங்களை அளவு வச்சுட்டாரு. She cried because of some costume நினைக்கிறேன். அப்ப நான் தான் அவங்களை போய் கன்சோல் பண்ணேன். நம்ம இட்ஸ் ஓகே. அப்ப நான் எனக்கு வயசு குறைவு, நான் போய் அவங்களை கன்சோல் பண்றேன். பட் எனக்கு அன்னைக்குல இருந்து பிரச்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. சரி ரமேஷ், அழகா சொன்னீங்க. சரி, அடுத்த படம். நல்ல டான்சர். ஆரம்ப காலங்களில் நல்ல டான்ஸ், நல்ல குரூப் டான்ஸ்ல மெயின் டான்சர் இவங்க. தலகா. இவங்க வந்து இப்போ டிராமால நிறைய மகேஸ்வரி. 80sல செம்மையான ஒரு டான்சர். ஷி இஸ் வெரி குட். பட் அவங்களுக்கு ரொம்ப ஹாட் டெம்பர். பிடிக்கல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டர். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு வந்து அவங்க கூட ஆடுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா கூரப்புடவைக்கு ஆடும்போது எனக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு ஸ்டேஜில். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் என்னோட ஸ்பீட் லெவல் வந்து. ஸோ அவங்க இது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, டக்குன்னு ஆடாத. இது எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டட் ஆகிட்டு அதை ஸ்டேஜில் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஐம் ஸோ சாரி மகேஷ், நான் அந்த டைமில் சொல்லியிருக்க கூடாது, இப்போ வந்து சாரி சொல்கிறேன். பிகாஸ் லைஃப்பில் போகும்போது அந்த டென்ஷன் நம்மளுக்கு தான் தெரியும். எத்தனையோ 1000 பேர் பாக்குறாங்க, அது ஒரு வாட்டி தான் பாக்குறாங்க. சோ அந்த டைம்ல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஜ் ஃப்ரைட் இருக்கு. அதே நேரத்துல உங்க மனநல வந்து கிளாரிட்டி இருக்கணும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஜ்க்கு அந்த பேக் ஸ்டேஜ் நிக்கும் போது வயித்துக்கு பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்கும் எனக்கு till today ஸ்டேஜ் ஃப்ரைட். and then it's a good thing that நான் லென்ஸ் போட மாட்டேன். I need to wear specs. ஸோ எனக்கு லென்ஸ் போட மாட்டேன். அப்போதான் எனக்கு ஆடியன்ஸ்ல யாருமே தெரிய மாட்டாங்க. ஸோ எனக்கு எல்லாம் பிளரா இருக்குமா. ஸோ அதனால தான் அந்த டைம்ல வந்து எனக்கு ஒன்று தான் வரும், டோன்ட் டிசப்பாயிண்ட் மை ஃபேன்ஸ். ரமேஷ் இதுதான் எனர்ஜி. எவ்வளோ என்னால் முடியாது கூட எனக்கு கொஞ்சம் ப்ரீதிங் பிரச்சனை இருக்கு. ஸோ நான் டான்ஸ் ஆடி முடிச்சுன்னா ஐ ஹேவ் டு ரஷ் அவுட். பிகாஸ் எனக்கு ஏர்கான்ல முடியாது. ஸோ நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க, ஏர்கான்ல என்னால் ஆடவே முடியாது. அந்த டைம்ல நான் ஆடி முடிச்சுட்டு நான் துண்டை காணும் துணியை காணும் ஓடுவேன். யா. ஸோ மகேஷ், ஐம் சாரி மகேஷ். ஓகே. சரி, அடுத்த படம். இவங்களும் ஒரு நல்ல டான்சர். இடைப்பட்ட காலத்துல வானொலியில எல்லாம் அவங்க இருந்தாங்க. நல்ல டான்ஸ். பாரதி. ஜஸ்ட் லவ் ஹர். ஆஃப்டர் தலகா என் கொடுத்த சுகந்தி இஸ் குட், இல்லைன்னு சொல்லல.
ஆனா ஈடு கொடுத்த ஒரு கேர்ள் என் கூட ஆடுது இப்ப இஸ் பாரதி. இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம், தண்ணீரைக்கா, அந்த பீட் இப்படி வரும், நம்பர்ல நானும் பெங்கா வந்துட்டாரு கீழே. தயவு செய்து அந்த ஸ்பீட்டுக்கு பியானா நீங்க போறீங்க. கொஞ்சம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் வந்து ஸ்டாப் பண்ணி வந்து சொல்றாங்க, கம்மி பண்ணுங்க உங்க ஸ்பீட். நானும் பாரதியும் கம்மி பண்ணியாச்சு, பட் ஸ்கிரீன்ல வந்து கம்மி பண்ண மாதிரி தெரியல எங்களுக்கு. பட் எனக்கு தெரியல, பாரதி கூட ஆடும் போது எனக்கு, பிகாஸ் அவங்க என் கூட போட்டி போடுவாங்க, நான் அவங்க கூட போட்டி போடுவேன். அதான் இந்த சமமா ரெண்டு பேருமே எப்போதுமே. And I really love to dance with her. Really nice. I miss you, Bharati. We miss you, Bharati. We also miss you. சரி, அருமையான விஷயங்கள் நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிருந்தீங்க. இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துரும். இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து பேசுறோம். ஜாலிலோ 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 ஜிம்கானா, ஜாலிலோ 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 ஜிம்கானா. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி, இப்ப நம்ம 4 வார்த்தைகளை பத்தி பேசுவோம். நீங்க எப்படி அந்த 4 வார்த்தைகளை பாக்குறீங்கன்னு சொல்லி. முதல் வார்த்தை வருத்தம். உங்க வாழ்க்கையில ஏதாவது வருத்தம் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க இர்ஃபான் சார். சின்ன வயசுல இருந்து பாட்டிலே இருந்துட்டேன். கிரிக்கெட் விளையாடுவேன் நிறையா. படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தல. நல்லா படிச்சிருக்கணும்னு தோணுது. இந்த படிப்பு கொஞ்சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நல்லா படிச்சிருக்கணும்ன்ற ஒரு வருத்தம் இருக்கு. ரமேஷ், உன்னுடைய வருத்தம் திருமணம் பண்ணிருக்கணும். ஏன்னா தனிமை வந்து கொல்லணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது பிகாஸ் ஐம் ஃபீலிங் இட். ஏன்னா எனக்கு சீக்கா இருக்கும்போது, ஏன்னா மலேசியாவில் ஒண்டி தான் இருக்கேன், ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் கூட நானே இறங்கி வந்து எடுக்கணும். பிகாஸ் ஐம் ஸ்டேயிங் டபுள் ஸ்டாரி. ஸோ நானே தண்ணி இறங்கி வந்து எடுக்கணும். அந்த டைம்ல எனக்கு வருத்தமாயிருக்கு, என்னடா வயசு 47 வயசாயிட்டு இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்க போதோ, அந்த வருத்தம் எனக்கு வந்திருக்கு. கடவுள் புண்ணியத்துல இந்த வருஷம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரி, உங்க என்ன நடக்கணும் முன்னாடியே சொல்லிரு. நான் வந்து அழகான புடவையெல்லாம் வாங்கிருக்கேன். ரமேஷ் கல்யாணத்துல வந்து பாடுறேன். கண்டிப்பா ஃப்ரீயா. அடுத்தது வந்து பயம். உங்க வாழ்க்கையில என்ன பயம் இருக்கு தற்போதைக்கு? அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? உண்மையா சொல்லணுமா? உண்மைதான் சொல்லணும் ரமேஷ். எனக்கு இப்போ உயிர் பயமா இருக்கு. Because of my health condition, anything can happen. ஏன்னா ஹார்ட் அட்டாக் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா இப்போ வந்து திடீர்னு எனக்கு அதனால தான் வந்து ஸ்லீப்லெஸ் நைட் எவ்ரிடே. பிகாஸ் எனக்கு இந்த என்ஜியோகிராம் போன்லேருந்து எனக்கு அந்த உயிர் பயம் வந்துட்டு, எனக்கு அது வரக்கூடாது. அது எனக்கு வந்துட்டு, டு பி வெரி ஃப்ரேங்க், ஏன்னா எங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க நான் இங்கே ஜேபியில் இருக்கேன்ட்டு, என் ஜேபி ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க நான் சிங்கப்பூரில் இருக்கேன்ட்டு. ஆனால் அந்த வீட்டில் ஏதாவது ஒன்று எனக்கு ஆயிட்டுனா யார் இருக்கா? அதனால தான் என்றைக்குமே நான் கடவுளை வேண்டிய என் உயிரை இப்போ எடுத்துடாத, நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அந்த உயிர் பயம் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு நடந்த அந்த ஹெல்த் ஸ்கேருக்கு பிறகு நீங்க அடிக்கடி இந்த செக்அப்க்குலாம் போறீங்க? போறேன். எல்லாம் கரெக்டா செய்றீங்க? கரெக்டா செஞ்சுட்டு அது தொடர்ந்து செய்யணும். டெஃபினெட்லி. சரியா? டெஃபினெட்லி. ஓகே. இர்ஃபான் சார், உங்களோட பயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, எனக்கு பயம்ங்கிறத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய உலக நாடுகளில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நிறைய இழப்புகள், கொள்ளை நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. அடுத்த தலைமுறை எப்படி எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பயம் கொஞ்சம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பயம் தான் சார். ஓகே, சந்தோஷம். ரமேஷ், உனக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குறதா, அது என்ன மாதிரி ஒரு விஷயம்? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் எப்பெல்லாம் டிவி முன்னுக்கு ஆடுறேனோ அன்னைக்கெல்லாம் எனக்கு சந்தோஷம். அந்த கலைத்துறையில சம்மந்தப்பட்ட எந்த சம்பவம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். அருமையா சொன்னீங்க. அதே பிரகாரம் நடனம் ஆடிக்கிட்டு இருந்த நீங்க இப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல ஒரு தனிப்பட்ட சந்தோஷம். இல்ல, ஆக்சுவலி நடிப்பு நான் எப்பயோ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப ஒரு பெரிய அளவுல செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க. இர்ஃபான் சார், நீங்க எப்ப நடிக்க போறீங்க? அதுல கிடைக்கிற சந்தோஷம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நடிக்கிறது கூப்பிடுறாங்க, பயமா இருக்கு. அது நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் மட்டும் செய்வோம். ரஃபி சாரே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அவரு பார்த்தோன்னே சார் நடிக்கிறாரா, ஆயிட்டு இருந்தவரு இப்படி ஆக்கிட்டீங்களே, எப்படி இருந்தவரை இப்படி ஆக்கிட்டீங்களே கேட்கணும். அவர்கிட்ட தான் நடிப்பெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க சந்தோஷத்தை சொல்லுங்க. எனக்கு சந்தோஷம், ரமேஸ்வரா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நம்ம ஆர்டிஸ்டா இருக்குனாலையும் நம்மளை ரொம்ப அங்கீகாரம் கொடுத்தனால அது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேமிலி, என்னோட மனைவி, என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாய்ப்பு உங்களுக்கும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ரமேஷ். ரொம்ப நன்றி. அது ஒரு வாழ்க்கையில அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கண்டிப்பா நிச்சயமா வரணும். வரும், நிச்சயமா கூடிய சீக்கிரம் வரும். நீங்க வந்து பாடுறீங்க? கண்டிப்பா ஆடுறேன்.
கடைசியா ஒரு வார்த்தை சரியா, எதிர்பார்ப்பு, அதாவது ஹோப். வாட் டு யூ ஹோப் ஃபார் ரமேஷ்? என்ன ஹோப் பண்றீங்க? குட்டி ரமேஷை பார்க்கணுன்ட்டு. அதான் என்னோட ஆசை. ஓகே, அழகா சொன்னீங்க. குட்டி ரமேஷ். இர்ஃபான் சார்? என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னா, நம்ம எந்த துறையில மக்களுக்கு அறிமுகமானோமோ அந்த துறை நிறைய வளரணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க, நம்ம லோக்கல்ல நிறைய ஷோ இல்லை, இப்போ வெரைட்டி ஷோவே கிடையாது. நம்ம எதுல அங்கீகரிக்கப்பட்டோமோ அது இல்லாம இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சிங்கர்ஸ் நல்லா வந்துட்டு இருந்தாங்க, இப்போ நிறைய ஷோவே இல்லை. இந்த கதம்ப நிகழ்ச்சிகள்ல தற்போதைக்கு சிங்கப்பூர்ல வந்து அந்த மியூசிக் ரைட்ஸ் இஷ்யூன்னு ஒரு விஷயம் நடக்குது சார். அது வந்து இப்ப வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துரும்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். நடக்கும். அதுதான் எதிர்பார்ப்பு. ரமேஷ் நல்லா ஆடணும். இல்ல இர்ஃபான் சார் நிறைய ஆடணும், ரமேஷ் நிறைய எனக்கும் அவருக்கும் ஒரு டீல் இருக்கு. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு இதுல பாட்டு நல்லா பாடணும், நான் வந்து அவரு பொசிஷன்ல நான் ஆடணும். அது எவ்வளவு செலவானாலும் நாங்க அதை பார்க்கணும் சார். ரைட். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்யூ. அதாவது நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்குது, ஒருத்தர் இல்லை பல பேர் நம்மளுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட வந்து ஒரு நன்றி சொல்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ ஜாலிலோ ஜிம்கானா நிகழ்ச்சியில வந்து இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ், ரமேஷ் ஒன்று எடுத்துக்கோ, இர்ஃபான் சார்கிட்ட ஒன்று கொடுத்துரு. இப்போ நன்றி சொல்லணும்னா இந்த கார்டு அப்புறமா நீங்க எழுதலாம். ஆனா ஒருத்தருக்கு நீங்க வந்து மனசார நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்ல ஆசைப்படுறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. நான் நன்றின்னு சொல்லணும்னா என்னுடைய மனைவிக்கு தான் சொல்லணும். ஏன்னா நான் பாடிட்டு இருக்கிற காலத்தில் சரி, இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் போட்டு வர காஸ்டியூம்ஸ் கூட அவங்க தான் எடுத்து இது வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அழகாக சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. சரி ரமேஷ்? ஃபர்ஸ்ட் என்னோட டான்சஸ், ரமேஸ்வர டான்சஸ், அவங்க இல்லாம இன்னைக்கு நான் இங்க இல்லை. ஒரு கை தட்டினா சத்தம் வராது, 2 கை தட்டினா தான் சத்தம் இருக்கும். அதே மாதிரி என் டான்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. செகண்ட், வசந்தம் ரசிகர்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க எல்லாமே இன்னைக்கு நானும் இங்க இருக்க மாட்டேன், தூக்கி விட்டாங்க அவங்கள. ஆமா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமா எங்க அம்மா. இது வந்து எங்க அம்மாவுக்கு சரி, இதெல்லாம் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் இது ஈடு வராது. ஏன்னா எங்க அம்மா ஒருத்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்களே ஒரு மகனோட வலி என்னன்னு. எனக்கு நான் அங்கே இருப்பேன், எனக்கு உடம்பு இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வந்து ஈடுபடாது எங்கள் அம்மாவோட இதுக்கு, லவ்க்கு. ஒரே ஒரு விஷயம் தான் நான் வேண்டிக்குவேன் கடவுளை, என்னோட உயிரை நீ எடுத்துடணும். ஏன்னா அந்த எங்கள் அம்மாவோட அந்த சுச்சுவேஷன் என்னால் பார்க்கவே முடியாது, எந்த மகனுக்கும் சரி அந்த சுச்சுவேஷன் பார்க்க முடியாது. ஸோ நான் என்னோட ப்ரேயர்ஸில் டெஃபினெட்லி எங்கள் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸும் க்யூர் பண்ணிடணும். தேங்க்யூம்மா. என்னோட நான்சென்ஸ் எல்லாம் டாலரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா தினைக்கும் பெஸ்ட் சொல்லுவாங்க, என் உயிர் இருக்கிற கல்யாணம் பண்ணிடான்ட்டு. நான் கல்யாணம் பண்ணுவேம்மா, நான் கல்யாணம் பண்ணுவேன், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன். இது உங்களுக்கு தான். ஐ லவ் யூ ஸோ மச். ரமேஷ் அண்ட் இர்ஃபான் அவங்க மனசுல இருக்கிற பல விஷயங்களை நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சில ஆதங்கமும் இருக்கு, அதெல்லாம் வந்து போகணும். அவங்க தொடர்ந்து நம்மளுக்கு வந்து பாடணும், ஆடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது ஜாலிலோ ஜிம்கானா.